Hello students, welcome to our English channel. I am K. Devakumar, PG Asian in English, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarambalayam, Namakkal. Today we are going to see the second part of the third unit supplementary, the first patient, written by C.V. Burgess. லாஸ்ட் கிளாஸில் இந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட் பிளேயில் எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம எதோடு முடிச்சிருப்போம் அப்படின்னா, அந்த சர்ஜரி ஹாலுக்குள்ளே ஒரு பிளேயர், அதாவது கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு நர்ஸு உள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதில் இப்போ நம்ம கன்டினியூ பண்ணுவோம். உமன் 2 ஃபோர்ஸஸ் உமன் 1 பேக் இன்டு ஹர் சீட். அதாவது அந்த கட்டிங் பிளேயரை எடுத்துகிட்டு நர்ஸு உள்ளே போகும்போது, சர்ஜரி ஹாலுக்குள்ளே போகும்போது அவங்க பின்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உமன் 1 வந்து பயந்துட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருந்தோம், மேன் 1 வந்து உள்ளே இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டுருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க சர்ஜரி ஹாலுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகும்போது உமன் 2 வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வெளியே இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உமன் 2 தேர் டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் டியர், there is nothing to worry about. ஒன்றும் அங்கே நடக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்செட் ஆகாதீங்க, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 1 ஸ்டார்ட் வீப்பிங் அண்டு சோபிங். அப்படியே தேம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுகிறாங்க. எ பிட் பிக் வாசின்ட் இட், ஒரு பெரிய அடி இல்லையா அப்படின்னு சொல்லி மேன் 3 சொல்கிறான். மேன் 4 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நத்திங் டு வாட் தே யூஸ் இன் த ஓல்டு டேஸ், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து ஓல்டு டேஸில் யூஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்கிறான். I heard of a chap once, the roots of whose teeth were wrapped round his jawbone. He was 5 hours in the chair. நான் ஒரு டைம் கேள்விப்பட்டேன். சாப் மீன்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா மேன், ஒரு பர்சனை பற்றி நான் ஒரு டைம் கேள்விப்பட்டேன். அவனுடைய ரூட்ஸ் இருக்கு இல்லையா, வேறு, அது வந்து எது வரைக்கும் போயிருந்தது அப்படின்னா, ஜாவுடைய போன் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் அப்படியே ரீப் நன்னது சுற்றி இருக்கிறது. சரிங்களா? அந்த ஜாவுடைய போனை வந்து அப்படியே அந்த வேர் வந்து சுற்றி இருந்திருக்குது. அதை எடுக்கிறதுக்காக அந்த டென்டிஸ்ட் ஹாலுக்குள்ளே, அதாவது அந்த சர்ஜரி ஹாலில் அவர் வந்து 5 ஹவர்ஸ் வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கிறாரு. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்லி மேன் 4 வந்து சொல்கிறாரு. மேன் 3 நன் த worse ஃபார் இட் ஐ வில் பெட், அதை விட வேறு வருஷான இது இருக்காது, நான் பெட் கட்டுறேன் சொல்லி மேன் 3 சொல்கிறான். தேர் இஸ் எ சடன் ஸ்க்ராச் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த சர்ஜரி ஹாலுக்குள்ளே அந்த மெட்டலை உரசன மாதிரி சவுண்ட்ஸ் கேட்குது. உமன் 1 கேப்ஸ் வித் ஹாரர் அண்டு இஸ் அபவுட் டு மேக் எ டேஷ் ஃபார் த சர்ஜரி டோர் வென் இஸ் ட்ராக்டு பேக் பை உமன் 2. அதாவது அந்த சவுண்டு கேட்கும்போது உமன் 1 அந்த சர்ஜரி ஹாலுக்குள்ளே அந்த டோர்கிட்ட போகிறாங்க. உடனே உமன் 2 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. மேன் 4 கிரவுண்ட்ஸ் லவுட்லி. நான் தான் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தோம், மேன் 4ம் உமன் 5ம் என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்போம். மேன் 4 வந்து அந்த வழியில் லவுடாக கத்திட்டு இருக்காரு. த ஸ்மால் பாய் அண்ட் த லிட்டில் கேர்ள் அட் த டேபிள் ஸ்டார்ட் எ ஃபைட் அபவுட் எ மேகசின் தே போத் வாண்ட். அதாவது டேபிள் மேலே அந்த மேகசினுக்காக அந்த லிட்டில் கேர்ளும் அந்த ஸ்மால் பாயும் சண்டை போட்டுக்கிறாங்க. உமன் 8 அண்ட் உமன் 7 அட்டெம்ப்ட் டு செப்பரேட் தெம். அவங்க 2 பேர்த்தையும் அப்படியே தனியாக பிரித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. த்ரோ ஆல் திஸ் நாய்ஸ் உமன் 5 இஸ் ஸ்டில் ட்ரைங் டு ஷோ ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்த மாதிரி சத்தத்துக்கு இடையிலேயே அந்த உமன் 5 என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸை மற்றவங்கிட்ட காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. லிட்டில் கேர்ள் இட்ஸ் மைன். என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் நோ இட்ஸ் மைன், ஐ சா இட் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உமன் 7 சிட் டவுன் டோர்த்தே, சிட் டவுன் அண்ட் பி குவைட், ஐ வில் டெல் யுவர் டேடி அபவுட் திஸ், தென் தேர் வில் பி ட்ரபிள், ரியலி இட்ஸ் த லாஸ்ட் டைம், ஐ வில் பிரிங் யூ எனிவேர். ஒருத்தே அமைதியாக உட்காரே இல்லையா, நான் அப்பாட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இதுதான் உன்னை வெளியே கூட்டு வரது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி இஃப் ஐ கேர், அதனால் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பொண்ணு. ஐ விஷ் சம் பீப்புள் வுட் கீப் தேர் சில்ட்ரன் அண்டர் கண்ட்ரோல். உமன் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் அவங்க குழந்தைகளை கண்ட்ரோல் வச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் ரியலி, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உமன் 7 சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் த லிட்டில் கேர்ள் அண்ட் த ஸ்மால் பாய் செட்டில் இன் தேர் ஷீட்ஸ், தே ஆர் போத் சல்கிங். என்ன சொல்ல அப்படின்னா பீயிங் சேட் அண்டு சைலண்ட்டு. அவங்க 2 பேரும் போய் அவங்க சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஆனாலும் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்குறாங்க. மேன் 2 தேர் ஷுட் பி எ ஸ்பெஷல் வெயிட்டிங் ரூம் ஃபார் சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு வெயிட்டிங் ரூம் கொண்டாடணும் சொல்லி மேன் 2 சொல்கிறான். த
Metallic scratch is heard again from the surgery. Fresh sobs from woman 1. அதாவது அந்த மெட்டல் சவுண்டு மறுபடியும் வருஷ சவுண்டு கேட்குது. ஃப்ரெஷ்ஷாக அந்த உமன் 1 வந்து மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உமன் 1, I cannot stand it. ஓ ஜோ 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 என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேன் 4 கிரவுண்ட்ஸ். மேன் 4 என்ன பண்ணுறான் அப்படின்னா வழியில் கத்திட்டு இருக்கான். ஸ்மால் பாய், வாட் வாஸ் தட் நாய்ஸ் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறான். உமன் 8, டோன்ட் ஆஸ்க் அபாய்கடு கொஸ்டின்ஸ் மோரிஸ். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ வில் டெல் யூ லிட்டில் பாய், நான் சொல்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 7 சொல்கிறான். தட் நாய்ஸ் வாஸ் எ மேன் ஹேவிங் எ டீத் அவுட். அவன் பல்ல பிடுங்கிறனால அந்த சவுண்டு ஒரு மனுஷன்ட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தட்ஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு சவுண்டு பென் யூ ஹாவ் யுவர்ஸ் அவுட் ஒன்லி மச் லவுடர் பிகாஸ் தென் இட் வில் பி இன்சைட் யுவர் ஹெட்டு. இந்த மாதிரி அவனுக்கு பிடுங்கினாலும் சரி, உனக்கு வந்து பல்ல பிடுங்கினாலும் சரி, இந்த மாதிரி சவுண்ட்ஸு கேட்க தான் செய்யும். அதுவும் உனக்கு பிடுங்கும்போது நிறையா கேட்கும். ஏன்னா அது வந்து உன் தலைக்கு உள்ள வரைக்கும் இருக்கும். அதுவும் தலைக்கு உள்ள வரைக்கும் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன்ஸ் 6, வாட் அ திங் டு டெல் எ ஸ்மால் பாய். ஒரு ஸ்மால் பாய் ஒரு சின்ன பையன்ட்ட போய் இதெல்லாம் சொல்லலாமா, என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உமன் 6 சொல்கிறாங்க. மேன் 6 என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ்டிங், அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்கஸ்டிங்கிற வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா 5th யூனிட்டில் ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்டில் இந்த வார்த்தை அடிக்கடி வரும். சரிங்களா? இட் வில் டூ த லேட் குட். லேட் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் பாய் அப்படின்னு சொல்கிறான். மேன் 7 சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா சின்ன பையனுக்குலாம் ஏதாவது சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பையன் நல்லா தான் அப்படின்னு சொல்கிறான். ப்ரிங் எம் அப் நேச்சுரல் ஐ ஆல்வேஸ் சே. நான் எதை சொன்னாலும் எதை பற்றி சொல்லுவேன் அப்படின்னா நேச்சுரலை பற்றியே தான் சொல்லுவேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே. ஸ்மால் பாய், ஓ மம்மி டேக் மீ டு ஸ்கூல் குயிக், டேக் மீ டு ஸ்கூல். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உமன் 8, டேக் யூ டு ஸ்கூல், வாட் ஆன் எர்த் டு யூ மீன், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்மால் பாய், ஐ ஹேவன்ட் காட் டூத் ஏக் அட் ஆல். எனக்கு பல்வலியே கிடையாது. ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங். நான் ஜோக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ஆஃப் ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் நான் பல்வலியே சொல்லிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். டேக் மீ டு ஸ்கூல் மம்மி ப்ளீஸ், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் லாவ்ஸ். எல்லாருமே சிரிக்கிறாங்க. உமன் 8, இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம கேரக்டர்ஸ் நேற்று சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில். ஸோ அப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்பப்போ வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத இதில் மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஐ வில் டேக் யூ டு ஸ்கூல் ஆல் ரைட். உமன் 8 டேக்ஸ் த ஸ்மால் பாய் பை த ஏர். ஷீ ட்ராக்ஸ் ஹிம் அவுட். அவன் காதை பிடிச்சி அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு போகிறாங்க. அண்ட் ஐ வில் கெட் த ஹெட் மாஸ்டர் டு கிவ் யூ எ குட் த்ரெஷிங். த்ரெஷிங் தான் சொல்லுவாங்க, நல்லா அட்டி வாங்க வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸிட் உமன் 8 அண்ட் த ஸ்மால் பாய். த ஸ்மால் பாய் இஸ் எய்லிங். அப்படியே சத்தம் போட்டு அப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பையன் வெளியே போகிறான். மேன் 5, a little discipline, that's what he wants. ஹீ இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஸ்மால் பாய். அந்த ஸ்மால் பாய்க்கு கொஞ்சம் டிசிப்ளின் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் 5 இஸ் ஸ்டில் ஷோவிங் ஹேர் ஃபோட்டோகிராஃப்ஸை காட்டிகிட்டே இருக்கிறாங்க. உமன் 5, his one should make quite an impression on you dear. இந்த ஃபோட்டோ வந்து உனக்கு ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. there is a loud hammering from the surgery. அந்த ஹேமரிங் சவுண்ட் வந்து லவுடாக கேட்குது. உமன் 6, எஸ் இட் டஸ். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களை வந்து இம்ப்ரெஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு இது. என்டர் நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி அதுக்குள்ளே இருந்து வெளியே வராங்க. டென்டிஸ்ட் வாய்ஸ், டூ ஹரி நர்ஸ் ஆர் வி வில் நெவர் கெட் திஸ் திங் ஷிஃப்ட். அதாவது சீக்கிரம் வாங்க, இல்லை இந்த இடத்த விட்டு நம்ம மாற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா? நர்ஸ் வாக் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் லெஃப்ட். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. மேன் 6, வெல் ரியலி ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் வெயிட். என்னால் இனிமேல் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேன் 6 சொல்கிறான். இது 2வது ஆள் வெளியே போகிறாரு. சரிங்களா? ஸ்டாண்டிங் மேன் 5, நெய்தர் கேன் ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க். எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு மேன் 5 கிளம்புறான். ஸ்டாண்டிங் எக்ஸிட் மேன் 5 அண்டு மேன் 6. எல்லாம் 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. இதோட 3 பேர் போயிட்டாங்க அந்த பையனோட சேர்த்து. சரிங்களா? பையன் இல்லாமல். உமன் 6, பட் ஷுவர்லி தே கேன் நாட் ரியலி பி யூஸிங் தோஸ் டூல்ஸ் டு டேக் அவுட் எ டூத். என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் பயன்படுத்தி
நம்ம டூத்தை வெளியே எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உமன் 4 யூ ஹியர்டு வாட் த மேன் செட், அவன் என்ன சொன்னால் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் தோஸ் மென் ஹேவ் கான், அவன் சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் தே கேனாட் டேக் இட், அவங்க தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஒரு கோழைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லிட்டில் கேர்ள் மம்மி ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் அபவுட் மை டூத் ஆக் டூ, நானுமே பல்லு வலிக்கணும்னு சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிட்டில் கேர்ள் சொல்கிறாங்க. ஐ ஹேவன்ட் ரியலி காட் ஒன், ஐ வாஸ் ஒன்லி ட்ரைங் டு கெட் ஆஃப் ஸ்கூல், அதாவது அந்த லிட்டில் பாய் சொன்னான் இல்லைங்களா, ஸ்மால் பாய், அதே மாதிரி இந்த பொண்ணும் சொல்கிறாங்க. சரிங்களா. நான்சென்ஸ் டோர்த்தே யூ நோ யுவர் டூத் இஸ் ஆஸ் பிளாக் ஆஸ் த கிச்சன் ரேஞ்ச், கிச்சனில் எப்படி அந்த அடுப்பில் கறி இருக்குன்னு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்கள் பல்லு வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ ஆர் ஒன்லி ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட், நீ வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் பிரீக்ஸ் இன்டு ஏ ஹால், அப்படி ஹால் என்ன சொல்ல அப்படின்னா க்ரையிங், அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு. மேன் 2 ஐ கேன் ஸ்டாண்ட் ஹவுலிங் சில்ட்ரன் ஐ எம் ஆஃப், இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த மேன் 2 என்ன பண்ணுறாங்க, கிளம்புறான். என்ன சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படின்னா அந்த குழந்தைங்க இருக்க சத்தம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மேன் 3 என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ட் ஐ கேன் நாட் ஸ்டாண்ட் தெம் எய்தர் ஐ எம் கம்மிங் வித் யூ, நானும் வந்து உன்னோட கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா. இப்போ மேன் 2வும் மேன் 3யும் கிளம்பிடுறாங்க. உமன் 7 நவ் சி வாட் யூ ஹேவ் டன் டோர்த்தே, யூ ஹேவ் சேஸ்டு தோஸ் மென் அவே, நீ வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தியா, என்ன பண்ணியிருக்கிற, இந்த மாதிரி 2 பேர்த்த நீ அழுதே துரத்தி விட்ருக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் தே ஆர் லக்கி, அந்த பொண்ணு அவங்க கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் ஹால்ஸ் அகெயின் த நர்ஸ் என்டர்ஸ் திஸ் டைம் வித் எ ஹாக்ஸோ, ஹாக்ஸோன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரம்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அந்த நர்ஸ் வந்து மறுபடியும் அந்த சர்ஜரி ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஓகேங்களா. உமன் 1 ஓ ஜோ ஹி வில் நெவர் ஸ்டாண்ட் இட், நீ இதை கண்டிப்பாக தாங்க மாட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த சவுண்ட் ஆஃப் ஷேவிங் ஆல்வேஸ் டிட் புட் ஹிஸ் டீத் ஆன் எட்ஜ், அது வந்து அந்த ரொம்ப பதம் வந்து கடைசி எட்ஜ் வரைக்கும் போகுமே, அவர் என்ன பண்ணுவார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 புலம்புறாங்க. மேன் 7 திஸ் டைம் தி ஷா வில் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் ஹிஸ் டீத் வந்து அந்த ரொம்ப வந்து கடைசி எட்ஜ் வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் 2 ஓ யூ ஹரிபிள் மேன், நீ ஒரு பயங்கரமான ஆள், இப்படிலாம் எப்படி ஒரு ஆளை வச்சு நீ இப்படி பேசலாம்னு சொல்லி உமன் 2 கோவிச்சுக்கிறாங்க. கனாட் ஐ ஈவன் மேக் ஏ ஜோக், ஏன் நான் ஒரு ஜோக் கூட சொல்லக்கூடாதா, நான் ஜோக்குக்காக கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மேன் 7 சொல்கிறான். மேன் 8 வி நீட் சம்திங் டு சேர் அஸ் அப், இந்த மாதிரி சமயத்தில் அவங்கள வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி சேர் அதாவது சந்தோஷமாக இருக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 8 சொல்கிறான். உமன் 4 ஷுவர்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் த லா ஃபார் எ டென்டிஸ்ட் டு யூஸ் எ சா லைக் தட், அதாவது டென்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து லாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த சவுண்ட் ஆஃப் வயலண்ட் ஷேவிங் இஸ் ஹியர்ட் ஃப்ரம் த சர்ஜரி மேன் 4 கிரவுண்ட்ஸ் லவ்லி, அந்த ரம்பத்தை வச்சு அறுக்கிற சவுண்டு கேட்குது, அது அப்போயே அந்த மேன் 4 வந்து லவுடாக கத்துறது முனகிறது கேட்குது. ஓ நோ ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 1 மேக்ஸ் எ டேஷ் ஃபார் த டோர் பட் த prevented from opening it by women 2 and women 6, அதாவது அந்த கத்திட்டு அந்த டோர்கிட்ட போகிறாங்க. உமன் 2வும் உமன் 6ம் அந்த லேடியை கூட்டிகிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. ஓகேங்களா. உமன் 3 யூ ஆர் ரியலி மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்டிப்பாக யுவர் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 2 தேர் டியர் ஐ எம் ஷுர் இட்ஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் இட் சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட்ஸ்னால ஒன்றும் தப்பாக நமக்குன்னு நினைக்காத நீ, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 உமன்ஸ் 1 சொல்கிறாங்க. த பிளேஸ் உமன் 1 பேக் இன் ஹர் ஷீட்டுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து உட்காருக்கிறாங்க. உமன் 1 ஐ எம் நாட் வெயிட்டிங் டு ஃபைண்ட் அவுட், அந்த சத்தம் வந்து சும்மா நார்மலாக வருதா இல்லை அவருக்காக வருதாங்கிறத நான் வந்து இந்த இடத்துல கேட்க விரும்பலை. ஓகேங்களா. ஐ ஹேவ் ஹியர்ட் எனஃப், நான் கேட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. உமன் 3 ஐ ப்ரிஃபர் டு கீப் மை டூத் ஆக், என்ன சொல்கிறார் அப்படின்னா என் பல்வலியை நானே தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 4 ஸோ டூ ஐ மீ டூ, நானும் தான் எனக்கும் தான். தீஸ் பிளேயர்ஸ் வுட் நெவர் ஃபிட் மை மவுத் எனிவே, இந்த கட்டிங் பிளேயரு என் மவுத்துக்குள்ளே ஃபிட் ஆகாது. இட்ஸ் பெட்டர் தென் பீயிங் மர்டர்ட் எனிவே, அது கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டாண்டிங் எக்ஸிட் உமன் 3 உமன் 4 அண்டு உமன் 6, இவங்க எல்லோரும் வெளியே கிளம்பிடுறாங்க. மேன் 7 ஜஸ்ட் வாட்ச்
them go. Cowards, every one of them, எல்லாருமே போலைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உமன் 2, இட்ஸ் ஆல் வெரி வெல் யூ டேக்கிங் திஸ் வே, யூ டோன்ட் சீம் டு ஹேவ் எனி நர்வ்ஸ் அட் ஆல். நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 வந்து மேன் 7 சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 7 வந்து திஸ் இஸ் நத்திங் டு சம் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹாவ் ஹியர்ட் ஆஃப். நான் கேட்டதை உங்கள்கிட்ட சொன்னேன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய விஷயத்தை நான் வந்து கேட்டிருக்கிறேன், அதுக்கு முன்னாடி இது ஒன்று சும்மா ஒரு சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ குட் டெல் யூ திங்ஸ் தட் வுட் மேக் யுவர் ஹேர் ஸ்டாண்ட் ஆன் எண்டு தேர் வாஸ் ஒன்ஸ். அதாவது நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவீங்க. ஹேர் ஸ்டாண்ட் ஆன் எண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா இது ஸ்டன்னாகி அப்படியே நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் ஒரு ஷாக்காகி நின்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் வாஸ் ஒன்ஸ், அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. உமன் 2, ஐ எம் ஷுர் வி டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். இந்த இடத்துல நான் அதை கேட்க விரும்பலை, ஏன்னா மை ஹேர் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எண்ட் ஆல்ரெடி இந்த சவுண்ட்லேயே என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது, அதாவது நானே ஆல்ரெடி ஸ்டன்னாகி நிற்கிறேன், நீ சொல்கிறத நான் கேட்குற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The shaving is heard again, even louder and harsher this time. Woman 1 wails and man 4 groans. Woman 1 வந்து என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. man 4 அந்த வழியில் துடிச்சிட்ருக்கிறான். ஓகேங்களா. Woman 5, don't you want to see any more of my holiday photos. என்னுடைய ஹாலிடே ஃபோட்டோஸை நீ பார்க்க விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு Woman 5 சொல்கிறாங்க. well really how rude, எவ்வளோ ஒரு மரியாதை இல்லாத ஒரு ரூடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேன் 8 வெளியே கிளம்பிடுறான். உமன் 5 மூவ்ஸ் டு உமன் 7, would you like to see some of my holidays photos நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 வந்து உமன் 7 பக்கம் அப்படி மூவ் ஆகி கேட்குறாங்க. உமன் 7, well I don't really, உண்மையில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 5, now don't be shy, வெக்கப்படாதீங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. now this one is a bit blurred சொல்ல போனால் ஹேசி, நாட் கிளியர் அப்படின்னு என்ன சொன்னால் கிளியராக தெரியாத ஒரு ஃபோட்டோன்னு சொல்ல முடியுங்களா, அந்த மாதிரி. பட் டவுன் இன் தி கார்னர் யூ கேன் see my சிஸ்டர் இன் லாஸ் லிட்டில் பாய். சிஸ்டர் இன் லான்னா யார் அப்படின்னா அவங்க இந்த உமன் 5 உடைய ஹஸ்பண்டுடைய சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மூலையில் நிற்கிறது யார் அப்படின்னா என் சிஸ்டர் இன் லாவுடைய பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ தான் கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. உமன் 7 takes the offered photographs reluctantly and looks at it வேக்கன்ட்லி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உமன் 7 வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து உமன் 5 காட்டுறாங்க. அப்படியே விருப்பமே இல்லாத மாதிரி அவங்க பார்க்குறாங்க, வெறுமனே சும்மா பார்க்குறாங்க. வேக்கன்ட்லினா வெறுமனே எதுவும் இல்லாமல் பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலேன். The surgery door opens and the dentist enter. surgery room door open ஆகுது, டென்டிஸ்ட்டு வெளியே வராரு. He looks very hot and bothered. He stands in the doorway. அப்படியே கவலையோடு வந்து அப்படியே ரொம்ப ஹாட்டாக வந்து வெளியே நிற்கிறாரு. அப்படியே எங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னா டோர்கிட்ட வந்து நிற்கிறாரு. டென்டிஸ்ட்டு, I am fed up with this, அதனால் ரொம்ப அழுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I am off to get someone who knows something about the job. இந்த ஜாப் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் சொல்கிறாரு. இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வேலை தெரிஞ்ச ஒருத்தரை நான் வந்து கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்டிஸ்ட் சொல்கிறாரு. சரிங்களா. The dentist strides across the stage and exits left. அதாவது ஒரு பெரிய லாங் ஸ்டெப்பு வச்சு அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரூம்கிட்ட போய் நிற்கிறாரு. ஓகேங்களா. ஃபார் எ மூமெண்ட் உமன் 2 மேன் 4 அண்ட் உமன் 5 சிட் கேப்பிங். என்ன சொல்கிறேன் அப்படின்னா உமன் 2 மேன் 4 அண்ட் உமன் 5 சிட்ஸ் கேப்பிங், கேப்போடு உட்காந்துட்டுருக்குறாங்க. தென் உமன் 1 வேல்ஸ் ஆஸ் உமன் 2 உமன் 7 அண்ட் த லிட்டில் கேர்ள் ஸ்டாண்ட் அண்டு மேக் ஃபார் த டோர் லெஃப்ட். அதாவது வாசலில், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வாசல் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த எண்ட் ஐ எம் ஆஃப். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேன் 7 இதுவே போதும், இதுவே எண்டு தான், இனிமேல் நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யார் கிளம்புறான், மேன் 7 கிளம்புறான். தேர் ஆர் கிரைசிஸ் ஆஃப் மீ டூ, ஸோ ஆம் ஐ, ஹியர் ஐ கோ எக்ஸெட்ரா அண்ட் ஆல் எக்ஸப்ட் உமன் 1 அண்ட் உமன் 5 கோ அவுட் இன் எ ஹரி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உமன் 1 உமன் 5 தவிர மற்ற எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த சர்ஜரி, அதாவது டென்டிஸ்ட் ஹால்லேருந்து வெளியே போயிட்டாங்க. சரிங்களா. ஏன் உமன் 1 மட்டும் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா
அவருடைய ஹஸ்பண்ட் உள்ளே இருக்கிறாரு. உமன் 5 வந்து யாராவது ஃபோட்டோ காட்டுறதுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? உமன் 5 வெல் ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூடு. பீப்புளெலாம் ரொம்ப ஒரு கொடூரமானவங்க, முரடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 5 லுக்ஸ் அட் த வெயிலிங் உமன் 1. அழுதுட்டுருக்கிற அந்த உமன் 1 உமன் 5 பார்க்குறாங்க. வாட் எவர் இஸ் த மேட்டர் மைடியர். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை மைடியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 1 இட்ஸ் ஜோ, புவர் ஜோ, குட்னஸ் நோஸ் வாட் ஸ்டேட் ஹீ இஸ் இன் நவ். இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 உமன் 5 புலம்புறாங்க. உமன் 5 ஜோ, ஹூ இஸ் ஜோ அண்ட் வாட்ஸ் த மேட்டர் வித் ஹிம். அவருக்கு என்ன ஆச்சு, யார் ஜோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உமன் 1 ஐ ஆம் அஃப்ரைட் டு கோ இன், ஐ ஆம் அஃப்ரைட் டு லுக். Joe is my husband and them awful dentists have been working on him. He is in there. அவர் வந்து I am afraid to go in என்னென்னு சொல்ல அப்படின்னா நாங்கள் போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஜோ வந்து யார் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டு. இந்த கொடூரமான டென்டிஸ்ட் அவர் உள்ளே வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 1 பாயிண்ட்ஸ் டு த சர்ஜரி ஹாலை பாயிண்ட் பண்ணி காட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? உமன் 5 வெல் ஐ டோன்ட் சப்போஸ் ஹீ ஹேஸ் கம் டு எனி ஹார்ம். எந்த வித பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. உமன் 5 சிட்ஸ் பிசைடு உமன் 1. உமன் 1 பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஐ டெல் யூ வாட் டியர் யூ நீடு சேரிங் அப். நீ சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹியர் யூ ஜஸ்ட் ஹேவ் எ லுக் அட் மை ஹாலிடே ஃபோட்டோஸ். தேர் ஆர் எவர் ஸோ சேர்ஃபுல். அந்த ஃபோட்டோ ஹாலிடேஸ் ஃபோட்டோவை பாருங்கள், அந்த ஃபோட்டோ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 1 பிரேக்ஸ் இன்டு ஃப்ரெஷ் ஷாப்ஸ். அதான் சொல்கிறோம்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அவங்க அழக ஆரம்பிக்கிறாங்க. ஓ டியர் மீ வேர் இஸ் தட் வெரி அமேசிங் ஒன். எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 5 லுக்ஸ் த்ரோ ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸும் பார்க்குறாங்க. ஐ மஸ்ட் ஹேவ் லாஸ்ட் இட். ஓ எஸ் இட் வில் ப்ராபப்ளி பி ஓவர் தேர். ஒரு ஃபோட்டோவை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக நான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்தேன் இல்லையா, அங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. உமன் 5 வாக் அக்ராஸ் to her previous position and starts looking for the last photograph. Woman 1 continues sobbing. Enter man 1 from the surgery. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ மிஸ் பண்ணாங்க இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு உட்காந்த பொசிஷன்லேயே போய் பார்க்குறாங்க. உமன் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மேன் 1 அங்கே சர்ஜரி ஹால்லேருந்து என்ட்ரி ஆகிறாங்க வெளியில். மேன் 1 ஒய் வாட் எவர் இஸ் த மேட்டர் எமிலி. என்னாச்சு எமிலி, எதுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மேன் 1 வெளியே வந்துன்னு கேட்குறான். உமன் ஜோ ஆர் யூ ஆல் ரைட் லெட் மீ லுக் அட் யூ. ஜோ நான் உன்னை நல்லா பார்க்கணும், நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 கேட்குறாங்க. மேன் 1 அஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஆல் ரைட் வை ஷுடின்ட் ஐ பி ஆல் ரைட். ஏன் வந்து இப்படி என்ன கேட்கலான்னு தெரிஞ்சுக்கலாமா, ஏன் இப்படி வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ ஆம் உமன் 1 பட் ஜோ ஆல் த ஹேமரிங் அண்ட் ஷேவிங். அதாவது சுத்தியில் அடித்தாங்க, அப்புறம் ரம்பத்தால் அடித்தாங்க, சவுண்டு கிடச்சி இல்லையா, அதை பார்த்தா எனக்கு பயமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உமன் 1 சொல்கிறாங்க. மேன் 1 இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஓ that was only the dentist trying to force open the instrument cabinet. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டென்டிஸ்ட்லாம் இது வச்சுருப்பாங்க இல்லைங்களா சூட்கேஸு, அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மேன் 1 அதாவது ஜோ வந்து சொல்கிறாரு. உமன் 1 ஹிஸ் கேபினெட் அதாவது பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் யூ சி ஹீ லாஸ்ட் த கீ. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய கீயை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உமன் 1 ஸோ ஹீ ஹேசன்ட் டன் எனி திங் டு யூ. ஜோ உனக்கு எதுவும் பண்ணலையா அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நத்திங், இட்ஸ் நாட் அ திங் அண்டு ஐ கேனாட் வெயிட் எனி லாங்கர் திஸ் மார்னிங். இதுக்கு மேலே என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஒன்றும் அவர் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ ஹாவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் ஃபார் திஸ் ஈவினிங் இன்ஸ்டீடு. அதாவது இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க. த நர்ஸ் கேவ் மீ சம் பில்ஸ் டு டெடன் த பெயின் இன் த மீன் டைம். அதே டைமில் அவர் வந்து நிறைய மாத்திரை கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வலியை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் 1 ஓ ஜோ ஐ வாஸ் ஸோ அப்செட். இதுதான் நடந்துச்சா, நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெல் இட்ஸ் ஆல் ரைட் நவ் எமிலி ஸோ லெட்ஸ் கோ. அதான் சொல்கிறப்பனா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெல் இட்ஸ் ஆல் ரைட். உமன் 1
and man 1 go out left. ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிட்டாங்க. A moment later the nurse entered from the surgery. She is walking across the stage when the dentist enters left. The dentist is waving a key. அதாவது அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க சர்ஜரி ஹாலுக்குள்ளே. அங்கே போனதுக்கப்புறம் டென்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் ஒரு கீ வச்சு கையில் ஆடிட்டே வராரு டென்டிஸ்ட். ஐ ஃபவுண்ட் இட், பிலீவ் இட் ஆர் நாட். கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் நம்பினாங்க நம்பாட்டி போங்க. பட் இட் வாஸ் அண்டர் த டெலிஃபோன் டிக்ஷனரி. வாட் அண்ட் ஆஃபுல் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெலிஃபோன் டிக்ஷனரி இப்போ அடியில் இந்த கீ வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலை வேலையை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் சொல்கிறாரு. நர்ஸு, ஐ ஆம் அஃப்ரைடு த ஃபஸ்ட் பேஷண்ட் குட்ன்ட் வெயிட், ஹவெவர் ஹி மேட் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் திஸ் ஈவினிங். ஃபஸ்ட் பேஷண்ட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. டென்டிஸ்ட்டு, ஃபேர் எனஃப் இட், ஐ வில் டேக் த நெக்ஸ்ட் பேஷண்ட். நான் வந்து அடுத்த பேஷண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்டிஸ்ட் கோஸ் இன் டு த சர்ஜரி. நர்ஸ் டர்ன் டு உமன் 5 ஹூ இஸ் ஸ்டில் லுக்கிங் அட் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். அதாவது டென்டிஸ்ட்டு சர்ஜரி ஹாலுக்குள்ளே போகிறாரு, நர்ஸ் வந்து உமன் 5 பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க, ஃபோட்டோஸை பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. நவ் மேடம் த டென்டிஸ்ட் இஸ் ரெடி. மேடம் டென்டிஸ்ட் ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. உமன் 5 லுக்ஸ் அப். டு யூ மீன் மீ மிஸ், என்னையே தான் கூப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நர்ஸ், எஸ், வுட் யூ ஸ்டெப் இன் டு த சர்ஜரி ப்ளீஸ். அந்த சர்ஜரி ஹாலுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நர்ஸ் கோஸ் இன் டு த சர்ஜரி ஹாலுக்குள்ளே போகிறாங்க. உமன் 5, டியர் மீ, த லாங் க்யூ டிட் மூவ் குயிக்லி டிட்ன்ட் இட். ஒரு லாங் க்யூ இருந்துச்சு, எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஒருத்தருமே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. உமன் 5 ஃபாலோஸ் த நர்ஸ் இன் டு த சர்ஜரி. உமன் 5 வந்து அந்த சர்ஜரி ஹாலுக்குள்ளே போகிறாங்க. அந்த கர்டைன் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ராமா அப்படியே முடியுது. சரிங்களா, இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, எடுத்தோன்னையும் ஒரு இது கன்க்ளூஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். டோன்ட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ். அதாவது கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணனால தான். இதில் ஃபஸ்ட்டு பேஷண்ட் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உமன் 5 அல்லது மேன் 1 அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு பேஷண்ட் அப்படின்னா உமன் 5 தான். ஏன்னா மேன் 1 உள்ளே போனார், அவருக்கு எந்த வித ஒரு இதுவும் பண்ண கிடையாது. சரிங்களா, அதனால் உமன் 5 தான் கடைசி வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு கடைசியில். ஓகேங்களா, திஸ் வீடியோ இஸ் ப்ரெசன்டட் பை கே தேவகுமார், ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், நாமக்கல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.